சைபர் செக்யூரிட்டியில் ஜென்ரலாக நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. முக்கியமாக பார்த்தா முதியோர்கள் தான் ஜாஸ்தியாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதனுடைய நுணுக்கங்கள் அவ்வளோவா தெரியறதில்ல. அறியாமல் ஏதாவது ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா அறியாமல் அந்த ப்ரைவேட் விஷயங்களெல்லாம் சொல்லிடுறாங்க. அது மாதிரி சொல்கிறதுனால இந்த மோசடி செய்கிறவங்களுக்கு ரொம்ப எளிதாக போயிடுறது. சைபர் செக்யூரிட்டியும் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லி புக் எழுதிருக்கீங்க. இந்த புக்கு எழுதுறதுக்கு உங்களுக்கு என்ன காரணமா இருக்கு? நான் சைபர் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா என்ற ஒரு ஆர்கனைசேஷனில் நான் ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருந்தேன். அது இல்லாமல் இப்போ நான் ப்ரோபஸ் கிளப் ஆஃப் மெட்ராஸ் சவுத் என்ற ஒரு நிறுவனத்திலையும் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். எங்களுடைய எய்ம் என்னென்னா, சீனியர் சிட்டிசனுக்கு நம்ம அவங்கள எம்பவர் பண்ணோம். எம்பவர்னால் அவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி விரிவாக சொல்லி அவங்க அந்த மோசடியிலேருந்து மற்ற டிஃபிகல்ட்டிஸ்லேருந்து அவங்கள காப்பாற்றிக்கணும். அதுக்காக சில அறிவுரைகளை சொல்கிறதுக்கு தான் சைபர் செக்யூரிட்டி அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் என்ற ஒரு புக்கு நான் ரீசண்டாக ரிலீஸ் பண்ணேன். இது ஜஸ்டிஸ் வள்ளிநாயக்கம் அவர்கள் 28 மார்ச் 2026 இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க. இதில் கம்ப்ளீட்டாக ஒரு A to Z விஷயங்களை நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த எளிய முறையில் எழுதியிருக்கேன். ரொம்ப டெக்னிக்காலிட்டிஸ் இல்லாமல் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி விஷயத்தை நான் இந்த புக்கில் எழுதியிருக்கேன். இது ஒரு ஃப்ரீ பப்ளிகேஷன். சரி, இப்போ சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது இன்னைக்கு சாதாரணமாயிருச்சு, எல்லாருமே அதில் பாதிக்கப்படுறாங்க. இதில் குறிப்பாக முதியவர்களுக்காக நீங்கள் இந்த புக்கை எழுதுறதுக்கு என்ன காரணம்? இப்போது சைபர் செக்யூரிட்டியில் ஜென்ரலாக நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதில் இளைஞரும் இருக்கலாம், நடுத்தர வயசு ஆளுங்களும் இருக்கலாம், அண்ட் முதியோர்களும் இருக்கலாம். ஆனால் முக்கியமாக பார்த்தா முதியோர்கள் தான் ஜாஸ்தியாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதனுடைய நுணுக்கங்கள் அவ்வளோவா தெரியறதில்ல. ஸோ அறியாமல் ஏதாவது ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா அறியாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்க, அந்த ப்ரைவேட் விஷயங்களெல்லாம் சொல்லிடுறாங்க. அது மாதிரி சொல்கிறதுனால இந்த மோசடி செய்கிறவங்களுக்கு ரொம்ப எளிதாக போயிடுறது அவங்க மோசடி பண்ணுறதுக்கு. பட் சில முதியோர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. அவங்க அவங்க பசங்களையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸையோ ஏதாவது கேட்டு தான் அவங்க அதில் அந்த விஷயத்தில் தொடக்கம் இருக்காங்க. அவங்க தப்பிக்கிறாங்க. பட் யார் தெரியாமல் அறியாமனால நிறைய பாதிக்கப்படுறாங்க. சரி, இந்த சைபர் செக்யூரிட்டி, இந்த சைபர் த்ரெட்ஸில் சீனியர் சிட்டிசன்ஸ் சிக்கிக்கிறாங்க இல்லைங்களா? அதோட கேட்வே என்ன சார்? இப்போ நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த மொபைலை தான் வச்சுருக்காங்க. அவங்க ஜாஸ்தியாக கம்ப்யூட்டரெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. முக்கால்வாசி பேர் இந்த மொபைலை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மொபைலை யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன நம்ம முக்கியமான ப்ரிகாஷன் எடுக்கணுன்றது நான் முதல்ல சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு புதிய மொபைல் ஃபோன் வாங்குகிறோம். இப்போ வாங்குறச்சு எல்லாருக்கும் லேட்டஸ்ட் மாடல் ஃபோனு வாங்கணுன்ற ஒரு ஆசை, விருப்பம். அது நியாயமானது தான். எல்லோரும் லேட்டஸ்ட்டாக ஃபோனை வச்சுக்கணும். ஏன்னா மற்றவங்களும் அவங்க ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க அதே மாதிரி ஃபோன் வச்சுருக்காங்க. நம்ம அந்த பழைய பட்டன் ஃபோன் வச்சுட்டு இருந்தால் கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் கம்மியாக மாதிரி அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது. அதனால் வாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க போய் ஒரு புதிய ஃபோன் வாங்குறாங்க. இப்போ புதிய ஃபோன் வாங்குறச்ச என்ன ப்ரிகாஷன் எடுக்கணும்னா, நம்ம ரெப்யூட்டட் டீலர்கிட்ட தான் போய் வாங்கணும். ரெப்யூட்டட் டீலர்கிட்ட போய் வாங்கலைன்னா சில டீலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய ஃபோனை வாங்கிட்டு அதை ரீஃபர்பிஷ் பண்ணிவிட்டு அதில் அந்த ஃபோனை கம்மி விலைக்கு கொடுக்குறாங்க. அதனால் நம்ம அந்த விலை கம்மின்றதுக்காக நம்ம அந்த ஃபோனை வாங்கக்கூடாது. நம்பிக்கையான கடையில் தான் வாங்கணும். நம்பிக்கையான கடையில் வாங்கிட்டு
ஃபோன் வாங்கினது மாத்திரம் போகாது, அந்த IMEI நம்பர்னு ஒன்று இருக்குது. அந்த நம்பரை வந்து குறிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு இந்த ஃபோன் தொலைஞ்சு போனாலோ வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலோ அந்த IMEI நம்பர் வந்து நமக்கு ரொம்ப உபயோகமாகும். ஸோ அந்த ஃபோனை வாங்கணும், ஃபோன் வாங்கி அந்த IMEI நம்பரை நோட் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த பில்லை வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும், எங்கேயாவது போட்டுவிடக்கூடாது. ஏன்னா அது வந்து நாளைக்கு ஏதாவது ரிப்பேர் ஏதாவது ஆனால் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நமக்கு அந்த ஃபோனோட இது நமக்கு அந்த பில்லு உபயோகமாகும். செகண்ட், இந்த ஃபோன் வந்த பிற்பாடு இது வந்து முதல்ல நம்ம வாங்கறச்சே யாராவது அதை ஓப்பன் பண்ணிடலாம், அந்த ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் நம்ம வாங்கின உடனே யார் அதை உபயோகிக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த ஃபோன் ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 விதமான முறை இருக்குது. ஒன்று வந்து இந்த பேட்டர்ன் போடலாம், என்ன பேட்டர்னோ அது போடலாம். இன்னொன்று வந்து ஃபிங்கர் பிரிண்ட் போட்டு ஓப்பன் பண்ணலாம். இன்னொன்று பின் நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க, ஒரு 4 நம்பர், 84313546 ஏதாவது உங்களுக்கு தோணுன நம்பர் போட்டு பதிவு செஞ்சுக்கலாம். அது மாதிரி பண்ணிங்கன்னா யாராலையும் இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணவே முடியாது. நீங்கள் எங்கேயாவது உங்கள் ஃபோன் தொலைஞ்சி போச்சுனாலோ நீங்கள் ஃபோன் எங்கேயாவது வச்சுட்டு போயிட்டு வந்தீங்க, அந்த சமயத்தில் யாரும் இந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு அந்த பதிவு பண்ணுற முறையை நம்ம வந்து கரெக்டாக செட்டப் பண்ணணும். ஆன்லைன் ஃப்ராடுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறதே இந்த மொபைல் ஃபோன் தான் சொல்றீங்களாங்க சார்? அதாவது கேட்வே வந்து மொபைல் ஃபோன் தான். கேட்வே தான் மொபைல் ஃபோன். பிகாஸ் கம்ப்யூட்டரில் வந்து ரொம்ப கம்மி சான்சஸ் இருக்குது. இதில் 100%னா இல்லை ஒரு 10-20% லைக் ரேன்சம் வேர் அது மாதிரி தான் பண்ணுறாங்க. பட் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மி, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதனால் மோர் நம்ம வந்து பாதுகாப்பாக பத்திரமாக இருக்கணும். இந்த நிகழ்ச்சியோட ஒரு முக்கிய உத்தேசம் என்னன்னா, இந்த நேயர்களை வந்து பயமுறுத்துறதுக்கு இல்லை, இது வந்து நேயர்களுக்கு எப்படி இதை உபயோகிக்கணும், எப்படி தாங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. நம்ம வந்து சில பாதுகாப்பு விதிமுறைகளை நம்ம அனுசரித்து போனால் இது ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. சார், பெரும்பாலும் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து என்ன மாதிரியான விஷயங்களுக்கு ஸ்மார்ட் போனை யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்ல இந்த மாதிரியான சைபர் ஸ்கேம்ஸ்ல அவங்க சிக்கிறாங்க? இப்போ முக்கியமாக சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வருது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய குரூப்ஸ் இருக்குது. ஆனால் இந்த வாட்ஸ்அப்பில் வர்ற விஷயங்கள் எல்லாமே உண்மை கிடையாது. நிறைய பேர் சில பதிவுகளை வந்து வாட்ஸ்அப்பில் போடுறச்சே வெரிஃபை பண்ணுறதில்ல, இது கரெக்டாக இது கரெக்ட் இல்லையா அப்படின்ற போடுறதில்ல. இப்போ ரீசண்டாக முந்தா நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் பேயில் ஏதோ ஒரு ஐகான் இருக்கு, ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ண மாதிரி, அது தொட்டால் உங்களுடைய கம்ப்ளீட் பேங்க் பணம் போயிடும் அப்படின்னு ஒரு பதிவு வந்தது. அது ஒரு ஆடியோவும் இருந்தது. பட் அதை ஆராய்ந்து பார்த்தா அதெல்லாம் பொய், அதெல்லாம் கரெக்டே கிடையாது. அது மாதிரி ஒன்றும் இல்லைன்ட்டு நம்ம தந்தி டிவியில் கூட ஒரு பேச்சாளர் நிறைய கிளியராக சொன்னார் அது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்ட்டு. அது மாதிரி இந்த வாட்ஸ்அப்பில் நிறைய விஷயங்கள் வரும், அதெல்லாம் நம்ம ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கக்கூடாது. இது சாத்தியம் இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது எப்படி சாத்தியம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு வழி இருக்குது. நம்ம இப்போ கூகுளில் போய் இப்போ வந்து இதே இந்த ஐகான் வந்தது, பாக்கெட் மணின்னு வந்தது, அதை டச் பண்ணால் அதெல்லாம் போய்டுன்னு போய்டும். அதே நீங்கள் கூகுளில் போய் வெதர் இட் இஸ் ட்ரூ, இது கரெக்டாக அப்படின்னு நம்ம போடலாம். இப்போ கூகுளில் போனீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் தான் போடணும்னு கிடையாது, எந்த லாங்குவேஜ்லேயும் நீங்கள் போடலாம். இது மாதிரி ஒரு மெசேஜ் வந்தது, வெதர் இட் இஸ் கரெக்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூகுளில் வந்து உங்களுக்கு விடை கிடைக்கும், இது கரெக்டு, இது கரெக்ட் இல்லை, இது ஃபேக் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அதனால் முக்கியமாக வாட்ஸ்அப். செகண்ட் திங் வந்து நிறைய பேர் பேங்க் டிரான்சாக்ஷன் ஃபோனில் பண்ணுறாங்க. இந்த ஃபோனுன்றது வந்து இது ஒரு டைம் பாம், ஒரு சின்ன கருவியாக கையில் இருக்கும், அது என்னென்ன செய்யணுன்ட்டு யாருக்கும் தெரியாது. அதனால நம்ம ரொம்ப ஜாகிரதையாக அக்கறையோடு யூஸ் பண்ணணும்.
முக்கியமாக வந்து இந்த பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறச்சு ஓடிபின்னு ஒன்று கேட்பாங்க. சடனாக உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும், சார் வி ஆர் ஸ்பீக்கிங் ஃப்ரம் தி பேங்க், நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம், உங்கள் அக்கௌண்ட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சரியாக மாட்டேன்றது, உங்கள் ஆதார் கார்டு சரியாக பதிவாகலை, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் உங்கள் ஓடிபி நாங்கள் ஒன்று அனுப்பிச்சிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே எந்த பேங்க்கோ எந்த நிறுவனமோ ஓடிபியை வந்து ஃபோனில் கேட்க மாட்டாங்க. அது ஒன்று நீங்கள் ரிசர்வ் பேங்க்கும் பல முறை சொல்லியிருக்காங்க. இது சொல்லியும் நிறைய பேர் ஓடிபி அறியாமல் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஆங்ஸைட்டியில், ஐயோ நம்ம அக்கௌண்ட் எங்கே முடங்கி போயிடுமோ அந்த பயத்தில் சொல்லியிருக்காங்க. எங்கள் பேங்க்லேயே ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டிஜிஎம் ரிட்டையர் ஆனார். அவருக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எல்லாம் வந்தது. அவர் அக்கௌண்ட்டில் ஒரு 80 லட்சம் ரூபாய் வந்து சேர்ந்தது. இது யாருக்கோ எப்படியோ தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம நினைக்கிறோம் நமக்கு வருது, நமக்கு தான் தெரியுதுன்ற அந்த ஒரு திருட நம்பிக்கை நம்ம எப்போ வச்சுக்கூடாது. எல்லா விஷயம் எல்லாருக்கும் தெரியணும்னு நினச்சிட்டு தான் நம்ம வந்து ஒரு வேலையில் இறங்கணும். ஸோ இந்த மாதிரி 80 லட்சம் ரூபாய் வந்த உடனே அன்றைக்கி சாயந்தரமே ஒருத்தர் ஃபோன் பண்ணி, இது மாதிரி நாங்கள் ஒரு லிங்க் அனுப்புகிறோம், உங்கள் ஆதார் கார்டு ஏதோ சரியில்லை, நீங்கள் இந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சரி பண்ணிடலாம், ஸோ தட் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பைசா விட்ரா பண்ணுறான்னு சொன்னாங்க. இவரும் இது கரெக்டாக இல்லையான்னு வெரிஃபை பண்ணல. இவர் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது, சாதாரண அவ்வளவா படிப்பு இல்லாமல் இருக்கிற ஆள் கிடையாது. இவர் வந்து எஜுகேட்டட் பர்சன், பேங்க்கில் 40 வருஷம் பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து தோணியிருக்கணும் இது மாதிரி. இப்போ டெய்லி நம்ம பார்க்குற ரிசர்வ் பேங்க்கு, ஆர்கனைசேஷன்ஸு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ஸு, கிரெடிட் கார்டு நிறுவனங்கள் எல்லாம் படித்து சொல்கிறாங்க, ஓடிபி நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் கேட்டால் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஒரு ஆங்ஸைட்டியில் ஓடிபி கொடுத்துட்டாரு. நெக்ஸ்ட்டு 2வது நிமிஷம் 80 lakhs 80 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்லேருந்து காலி. இவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, இது மாதிரி வந்தால் அவர் பசங்க வந்து யூஎஸ்லேயோ எங்கேயோ இருக்காங்க, சார் இது மாதிரி வருது, நான் லிங்க்கை செக் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டிருக்கணும். அதனால் முதியோர்களுக்கு இது மாதிரி அவ்வளவா விஷயம் தெரியாதவங்களுக்கு ஒரு முக்கியமான பாடம், தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சார், இன்னைக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்றது, வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுன்றது வந்து நம்ம அன்றாட தேவை, அத்தியாவசியமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆனா அதை யூஸ் பண்றது படிச்சவங்களுக்கே இவ்வளவு பெரிய பாதிப்புகளை கொடுக்குது அப்படின்றது கேட்கறதுக்கே நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸோ உங்களுடன் உதவியுடன், உங்களுடைய எக்ஸ்பர்ட் அட்வைஸுடன் நமது நேயர்கள் எல்லாம் தங்களை தாங்களே இந்த மாதிரியான சைபர் கிரைம்ல இருந்து தற்காத்து கொள்ளுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நன்றி. நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரியான விஷயம். எப்பவும் நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். அதனால தான் ரொனால்ட் ரீகன் வந்து ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏல என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரஸ்ட் பட் வெரிஃபைன்னு சொல்லியிருக்காரு. எதையாவது நீங்கள் நம்பலாம், ஆனால் நம்புறதுக்கு முன்னாடி அதை வந்து நீங்கள் கரெக்டாக இல்லையான்னு வெரிஃபை பண்ணணும். இது பூங்காற்றோட ஒரு நல்ல நிகழ்ச்சி. இதுதான் ஆரம்பம், தொடக்கம். இனிமேல் நம்ம இன்னும் இந்த விஷயத்துக்குள்ளே போய் என்னென்ன விஷயங்கள் இன்னும் கூர்மையாக கவனிக்கணுன்றதை வந்து நம்ம மீண்டும் சந்திப்போம். பூங்காற்றுடைய சேவைக்கு நன்றி. தேங்க்யூ. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.